லட்சுமி, வீட்டுலவா வீட்டுக்காரர் இல்லையாக்கா? ஒரு அணக்கமே இல்லை. ஆமாக்கா, அவரு சந்தைக்கு போயிருக்காரு. மாட்டுக்கு புண்ணாக்கெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதான் இப்ப போயிட்டு வரேன்னு போனாரு. ஓ அப்படியா லட்சுமி? இல்லைனா வீட்டில் இருந்தாலே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமே, அமைதியா இருக்குல்ல, அதான் கேட்டேன். அனிகா, நாளைக்கு மண்ணெண்ணெய் வாங்க போமாக்கா? நாளைக்கு தான் கொடுப்பானா பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் சீக்கிரமாவே போயிடுவோம். அப்படியா? சரி லட்சுமி, அப்போ காடை கொஞ்சம் காலையிலேயே கொண்டு வச்சிருவோமா இப்படி? சரி ராணி அக்கா. மண்ணெண்ணெய் இல்லை, வந்து அடுப்பை பற்ற வைக்கவே முடியலை பார்த்துக்கிடுங்க. மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு பத்தியலா, அடுப்பெல்லாம் ஈராவி கிடக்கு. அப்படியா? அந்த அதில் மட்டும் ஒரு கூரை மாதிரி தான் கெட்டக்கூடாதாம்மா வெளியே, ஒரு கிச்சன் மாதிரி. நானும் இந்த மனுஷனுக்கிட்ட சொல்லிக்கிட்டு தாக்கா இருக்கேன். சரி கெட்டித்தரேன்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. என்னையும் கெட்டி தர போறாரோ? அதுல ஒண்ணு வச்சு என்ன பாத்துக்க, ஒரு ஈஸியா இருக்கும். வாங்கக்கா. என்னம்மா, 2 மரத்தடல் நிழல்ல இருந்து நல்லா கதை விட்ட மாதிரி இருக்கு. என்ன கதையாக்கா? நாங்க என்னத்தக்கா கதை விட போறோம்? எங்களுக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம். என்னக்கா தூரமாக போறிய? வீட்டுல இருக்க ஒரு நிம்மதி இல்லம்மா, அதான் அங்க எங்கேயுமா எங்கேயாவது போயிடலாமான்னு நடந்துகிட்டு இருக்கேன். என்னத்த சொல்லதுக்கு? ஏக்கா என்னாச்சு? என் வீட்டுல உள்ளவங்க உங்ககிட்ட சொல்லாமலா இருந்திருப்பாளுவ. எம்மா எம்மா, எங்ககிட்ட யாரும் எதுவும் சொல்லலக்கா. உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லாம இருங்க. அதுக்காக உங்க வீட்டு கதையில எங்களால கேட்டுட்டா இருக்க முடியும்? ஐயே லட்சுமி, கோவப்படாத. நான் அப்படி சொல்லலம்மா. என் வீட்டுல உள்ளவங்களாம் நீங்களும் தானே சேர்ந்து திரிவிய, அதான் சொன்னேன். சொல்லாமலா இருந்தாலுவா நீ? டூருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து வசந்தியும் உமாவை நாங்கள் என்ன பார்க்கவே இல்லைக்கா. அண்ணன் வந்த அன்னைக்கு மட்டும் ஏதோ காலையில் வந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன நாங்கள் பார்க்கவே இல்லை. உள்ளதாமா? என் அம்மாவா ரேவதி 2 நாள் என் வீட்டில் வந்து நின்றுட்டு போலான்னு வந்தாமா. இவ்வளோ பொறுக்கலை, விரட்டி விட்டுட்டாளுங்க. என்னக்கா சொல்றிய? விரட்டி விட்டுட்டாங்களா? ஆமா ராணி, மனசுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. யோசிச்சு பாரு, உனக்கு உன் கல்யாணம் ஆகி ஒரு மருமவா வந்திருக்கா. உனக்கு கல்யாணம் ஆகி அவன் வீட்டுக்கு வரும்போது விரட்டி கொண்டு விட்டா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படியா? எங்களுக்கு தெரியாதுக்கா. விரட்டி விடுறதுக்கு காரணம் இல்லாமலாம் விட்டுருப்பாவ. ஏதாவது காரணம் இருந்திருக்கும் இல்லக்கா? காரணத்தோடைய பெத்த பிள்ளை அமைதியாடி வர. என்ன லட்சுமி நீ பேசியா? நீங்களே என் வர மனைவி யாருன்னே புரிஞ்சுக்கலன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயே, நாங்க புரிஞ்சுக்காம இல்லக்கா, அவ ஏதோ தெரியாம கேக்கியா விரட்டி விட்டுட்டாளுவ. அப்படியே கொண்டு கொத்தா தூக்கி கொண்டு மாமியார் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டாளுவமா. அப்படியாக்கா? எங்களுக்கு தெரியாது, பாத்துடுங்கக்கா. சரி, நான் சொன்ன எடுத்தேன்னு அவள்கிட்ட கேட்கண்டா. சரிக்கா, சரி, நாங்க எதுவும் கேட்கல. நான் வாரேம்மா, மனசுக்கே கஷ்டமா இருக்கு. வருத்தப்படாதீங்கக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வருத்தப்படாம போங்க. சரி ராணி. என்ன என்ன லட்சுமி, இவிய ஒரு காலத்துல எப்படி வீரமா தெரிஞ்சவிய, இப்ப என்ன ஒரு மாதிரி தலையை தொங்க போட்டுட்டு போறாவ? இதெல்லாம் வீரமாட்டுதாக்கா பேசும். இதுக்கு மேலதான் தப்பு இருக்குமா இருக்கா, அதான் இப்படி போகுது. இல்ல லட்சுமி, அவிய ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போறது பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்கு. வசந்தியும் உமாவை ரேவதி 2 நாள் கூட நின்னா என்னையா ஏன் கொண்டு விட்டாளுவ? அக்கா நீங்க சும்மா இருங்க, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காதுங்க. வசந்திட்டு உமாட்டையும் கேட்டாதான் என்ன கதைன்னு உண்மையே தெரியும். நீங்க சும்மா இருந்துட்டு போங்க. ஆமாம்மா, அதுவும் சரிதான். சரி, சாயங்காலம் போல சும்மா இருக்கும்போது சந்தையோட போயிட்டு வருமா? என்னாச்சுக்கா? காலையில துணிக்காரன் வந்தான்னு சொல்லிட்டு மூத்தவளு 2 துணி எடுத்தேன் இல்லையாம்மா. அவ போட்டு அதை படம் காட்டி 2வது குட்டி ஒரே அழுக. எல்லாம் நீ அவளுக்கு தான் எடுத்து குடிக்க, எனக்கு ஒன்று எடுத்து தர மாட்டேங்கிறா அப்படின்னு. அக்கா தங்கச்சின்னா அப்படித்தானே இருக்கா, ஒருத்தி எடுத்து ஒருத்தி எடுக்கணும், சண்டை தானே வர. எப்பா 2 போட்ட சண்டையில தெரியாமலேயே துணி எடுத்துட்டேன்னு எனக்கு ஆயிட்டு லட்சுமி. அதான் சாயங்காலம் போல சந்தையில போய் 2 துணி அவளுங்க எடுத்து கொடுத்துரும். வர்றியா? சரிக்கா, போயிட்டு வரலாம். என்ன மணிக்கா, லட்சுமி அக்கா, இவன் ஏன் இப்ப அலறிக்கிட்டு வரா? என்ன வசந்தி, ஏன் இப்படி ஓடி வரா? அக்கா என்ன, என் மாமியார் உங்ககிட்ட இருந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு, கிளவி என்ன சொல்லி தந்துச்சு? அவிய ஒன்னும் சொல்லலம்மா, சும்மா தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தாவ. ஏன் அதை கேட்கவா நீ இப்படி ஓடி வர்றா? ஆமா, அது என்ன சொல்லிச்சுன்னு சொல்லுங்களா? உன்னை பத்தியெல்லாம் ஒன்னும் சொல்லல, அவிய சும்மா நின்று பேசிக்கிட்டு போனாவ வசந்தி. எக்கா எனக்கு தெரியும். என் 2 மருமூலம் என் மூளா கொடுமைப்படுத்தி கொண்டு விட்டுட்டாலும் தானே சொல்லிச்சு. என்ன அப்ப அதுதான் உண்மையா? வாங்கக்கா, நீங்க வேற, அதெல்லாம் பெரிய கதைக்கா. என்னாச்சு வசந்தி? சொத்தை எழுதி கொடுக்க நினைச்சுக்கா, நானும் உமாவும் கோவப்பட்டு அங்க கொண்டு விட்டுட்டு வந்துட்டோம். இப்ப உங்களுக்கு சொத்து கொடுக்கறங்கிற கோவத்துல என்னை உமாலே மாமியார் கொடுமைப்படுத்த போகுதான். யாரு உமா மாமியாரா? ஆமாக்கா, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு பார்த்துடுங்க. இனி என்னை உமாலையும் காணலன்னு நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்கனக்கா. சரி வசந்தி.
யாரு நாங்க 2 பேரும் அலாட்டா இருக்கணும்? பாவம் அந்த பொம்பளை. உங்க 2 பேரையும் பார்த்தா அந்த பொம்பளை தான் அலாட்டா இருக்கணும். என்ன லட்சுமி அக்கா, என் கதையை பார்த்தா உங்களுக்கு என்ன ரொம்ப கிண்டலா இருக்கோ? பின்ன என்ன வசந்தி, உன்னை பார்த்தா உன் மாமியார் பயப்பட்டு இருக்கு, உன் மாமியாரை பார்த்தா நீ பயப்படியா? நல்லா பேச வந்துட்டா. சரி விடு லட்சுமி, சும்மா அதை எதையும் பேசி ஒரு சண்டை இழுத்துறாத, விடு. பின்ன கேட்டீங்களாக்கா, மாமியாரு இவ்வளோ கொடுமைப்படுத்த போகுதான். நல்ல கதையா இருக்கு இல்லையா? இங்க பாருங்க லட்சுமி அக்கா, ஏதாவது பேசணும் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதுங்க, பாத்துக்கிடுங்க. நீதான் வசதி தேவையில்லாம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே, இவ 2 இப்ப சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே. நீ வா லட்சுமி, வா. நீ வர வர லட்சுமி வாய் கொஞ்சம் நீளம் தாம்மா. என்ன நிலை நிக்கியா? பெருங்காயத்தை நக்கி பார்த்த பெருச்சாளி மாதிரி இல்லையா நிக்கியா? போட்டு போட்டு நல்லா போ. என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பா மாட்டாமலா இருப்பிய, அன்னைக்கு பாத்துக்கிடி. ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப ஓவரு. யாருகிட்ட? வசந்தி கிட்டயா? பாத்துக்கலாம். மணி 4:30 ஆகுதே, ஒரு காப்பி தண்ணி போடணும், ஒரு இதுவும் கிடையாது. நல்லா கடந்து உறங்கியா? கேட்டா நான் டூருக்கு போயிட்டு வந்து அந்த டயர்டு. நீ போயிட்டு வந்து 1 மாசம் ஆனாலும் இவ்வளவு டயர்டு தீராது. சே, என்னத்த பொம்பளையா இருக்காளம்மா, ஒரு வேலை உருப்படியா செய்ய மாட்டா கிறுக்கி. பாத்திரத்தை கழுவி வச்சிருப்பான்னு பார்த்தா 2 பாத்திரத்தை கழுவி வச்சிருப்பா, குழம்பு வச்சதெல்லாம் அதுலயே கிடக்கும். ஏன்னா அது நான் செய்யணும், அதனால எனக்கு ஒரு வேலை வச்சிருப்பா. சின்ன பொண்ணு போ, சும்மா இருங்கங்க, உங்க அம்மா புலம்பிக்கிட்டு இருக்கு. இன்னும் எலும்பல, என்னத்த சொல்லதுக்கு? ஐயோ கடவை திட்டிட்டே இருக்கே, ஏதாவது வேற செய்யணுமே. பொம்பளை என்னத்த பொம்பளை அப்பா, இவன் தான் வியானம். வால வா. என்னம்மா நீங்க அடுப்பங்கரையில வந்து நிக்கிறிய? ஏதாவது வியான்னா சொல்ல வேண்டியதானே, அவ செய்து தந்திருப்பா இல்லையா? நல்லா செய்து தந்து கிழிச்சா. நீ சும்மா இரு, சும்மா இரு வர்க்கீஸு. ஏதாவது பேசி எடுத்து யாகிட்ட நீ திட்டு வாங்கிட்டு போயிடாத. உன் வேலை என்னமோ பார்த்துட்டு கிளம்பல. ஏமா கோவப்படுறிய? சின்ன பொண்ணை வர சொல்லவா? ஆமா, உன் பொண்டாட்டி வந்துட்டாலும் நல்லா கடந்து உறங்கியா இல்லையா, பாத்துக்கிட்டு தான் வந்தேன். எம்மா அவ மதியம் தூங்குனத நீங்க சொல்றிய, அவ செடிக்கெல்லாம் தண்ணியில ஊத்திட்டு இருந்தா. செடிக்கு தண்ணி ஊத்தியாளா? இப்பதானே வந்தேன், நான் பாக்கல. நிஜமாமா, செடிக்கு தான் தண்ணி ஊத்திட்டு இருப்பா. இப்ப பாருங்க நான் அவளை கூட்டி. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, இத வாரேங்க. செப்பா மேலெல்லாம் நனைஞ்சு போச்சு, துணியை மாத்தணும். ஏங்க எங்க இருந்து வர? செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். ஏங்க செடிக்கு கூட இந்த வீட்டுல தண்ணி ஊத்த கூடாதா எப்படி? நான் இப்பதானே வந்தேன், நான் பாக்கல. நீங்க போனதானே நான் பார்த்தேன் நேத்த. என்னத்த ஊத்துனியோ? இங்க பாரு, ஒரு வேலை செய்தா உருப்படியா பண்ண மாட்டியானா? 2 பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு 4 பாத்திரத்தால போட்டிருக்கா, அது என்ன எனக்கா? ஏன் சின்ன பொண்ணு, சரியா செய்ய வேண்டியதானே ஒரு வேலையில, எதுக்கு இப்படி அம்மாட்ட எப்பவும் ஏச்சு வாங்கிட்டு இருக்கா? சொல்லுவால, உன் பொண்டாட்டி நான் திட்டுறது மட்டும் தான் தெரியுதோ, ஏன் திட்டிங்கிறது உனக்கும் புரியலையால? ஏமா நான் அதுக்கு சொல்லலம்மா, அவ மேல இருந்து தப்பு பண்ண கூடாதுன்னு தான் சொல்லி. நல்லா சொன்னீங்க. போய் காப்பிய போடு போ. அதிசயமா ஒரு நாள் செடிக்கு சொல்லாம தண்ணி ஊத்திட்டா, அந்த மப்பு மந்தாரத்திலே தெரியாத. போ போய் காப்பிய போடு. சரிங்க அத்தே, சரி சரி. ஏ சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு. என்ன பாத்திமா அக்கா குரலா இருக்கு? என்னண்ணா, ஏதாவது 7:30 கூட்டிக்கிட்டா வந்தா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே. வீட்டுல யாராவது இருக்கீங்களா? வெளியே வாங்க முதல்ல. என்ன சின்ன பொண்ணுக்கு என்ன பண்ணா தெரியலையேங்க, என்ன பிரச்சனாலும் உடனே என்கிட்டே எல்லாரும் வரையலே. நான் வாரேன் பாத்திமா. என்னாச்சுக்கா? என்ன ஆச்சா? கீழே பாருங்க. ஏன் பாத்திமாக்கா? செடிக்கு தண்ணி போட்டவா ஊருக்கே சேர்த்த தண்ணியில போட்டு வச்சிருக்கா. ஐயோ இவ்வளவு ஈரமா இருக்கு. உன் வீடு தண்ணியில முங்குனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவ்வளவு தண்ணி என் வீட்டுக்கு வருது. பாரு சின்ன பொண்ணு, என்னத்த பண்ணி வச்சிருக்கீங்க? என்னண்ணா, ஒரு தண்ணி கூட ஒழுங்கா போட தெரியாத உனக்கு? இல்லத்தே, தண்ணி போட்டுட்டு இருந்தாங்களே, இங்க கூப்பிட்டீங்கன்னு தான் அப்படியே வாச போட்டுட்டு ஓடி வந்தேன். என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? பாரு, வீட சுத்தி ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கு. மழை வந்தா கூட இப்படி வராது. இல்லங்க, திருவள்ளுவர் கூப்பிடும்போது வாசுகி கூட தண்ணி கிணத்துல குவாரிட்டு இருப்பாவ, அப்படியே விட்டுட்டு வருவாவ. அவங்க வந்து பார்க்கும்போது அந்த வாளி விட்ட இடத்துலயே நின்னதாட்டு நான் கதை படிச்சிருக்கேன். அதான் என் வர்க்கீஸ் அவங்க கூப்பிட்ட உடனே நானும் போட்ட தண்ணி அப்படியே போட்டுட்டு ஓடி வந்தேன். இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுல்ல அத்தை. போதும் போதும், உங்க குடும்ப கதையை அப்புறமா பேசுங்க. என் வீடெல்லாம் இப்ப தண்ணியா இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஒரு விசிறி வச்சு வீசுங்கக்கா, சீக்கிரத்துல காஞ்சிரும். சின்ன பொண்ணு, ஏக்கா சாரிக்கா, இனி உங்க வீட்டு தண்ணி வராம நான் பாத்துக்கிட்டேன்க்கா, சாரிக்கா. ஒவ்வொரு வாட்டியும் உன் முகத்துக்காக விட வேண்டியதா இருக்கு வர்க்கீஸ். ஏன் தான் நீ இப்படி பண்ணி தொலைக்கிறானே எனக்கு தெரியல சின்ன பொண்ணு, கடுப்பா இருக்கு.
வரல. முதல்ல உன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளதான் பிரச்சனையை இழுத்துக்கிட்டு இருந்தா. இப்ப வெளியே இருந்து 7:30 இழுத்துக்கிட்டு வாரா பாரு. வா சின்ன பொண்ணு உள்ள. போறேன். நீங்களும் உள்ள போங்க. போறேன்ல போறேன். பொண்டாட்டிட்ட ஒழுங்க விலைக்கு வை. சரிம்மா. என்ன சின்ன பொண்ணு, காலையில இருந்து உன்னை பார்க்கவே முடியல. வீட்டுல என்ன அவ்வளோ வேலையாவா இருந்துச்சு? வேலையெல்லாம் குறவுதான். கொஞ்ச நேரம் கிடந்து உறங்கினேன் உமா. அதுக்கப்புறம் சாயங்காலம் எழும்பி என் மாமியார்கிட்ட சண்டை போடுறதுக்கே எனக்கு நேரம் கரெக்டா இருந்துச்சு. ஏன் மறுபடியும் மாமியார் மருமூலம் சண்டை போட தொடங்கியாச்சா? இப்படி கொஞ்ச நாள் ரொம்ப ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சிய பிரெட்டை பிரியாத ஜாம் மாதிரி. அலுமுடி காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு அதை இதையும் பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னா கொழுப்ப பாரு. பிரெட்டை பிரியாத ஜாமா. ஆமாண்ணா, பின்ன அப்படிதான் இருந்திய. ஏதாவது வாட்சின போது கொஞ்சம் பேசலாம். ஐயோ என் மாமியார் என்னத்தியாட நான் போறேன்னு சொல்லிட்டு சிலிப்பிக்கிட்டு தெரிஞ்சா இப்ப என்ன சண்டைங்கிறா? எனக்கு என் மாமியாரை கூட வந்து சண்டையை நான் சமாளிச்சிருப்பேன்க்கா. இடையில பாத்திமா வந்து கொஞ்சம் ஏத்தி விட்டுட்டா. அதுதான் ஓவர் சண்டையா போயிட்டு. பாத்திமாவா? அவ எதுக்கு அங்க வர போனா? என் வீட்டுல செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். அந்த வாசம் அதுல போட்டுட்டு என் மாமியார் கூப்பிட்டுச்சுன்னு சொல்லிட்டு உள்ள போனேம்மா. தண்ணி ஃபுல்லா பாஞ்சு பாத்திமாக வீடு வரை போயிட்டு உடனே வந்துட்டா. ஓ அப்படியா? சரி சரி. வீட்டுல சண்டை போடும்போது மாமியார் இல்லையா? மாமியார் இல்லையானியா? மாமியார் என் வீட்டுக்காரே எல்லாரும் தான் இருந்தாவ. நல்லா திட்டிட்டு போனா பார்த்துடுங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு. பாத்திமா இப்ப இல்லைனாலும் கொஞ்சம் கொண்டுதான் திரிய சின்ன பொண்ணு. எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வரணும்னு ஒரு முடிவுலே இருக்கேன்னு நினைக்கேன். அது உன் மேலதான் சின்ன பொண்ணு தப்பு. எதுவா இருந்தாலும் தண்ணி உன் வீட்டுல தானே நின்றுக்கணும். எதுக்கு அடுத்த வீட்டுக்கெல்லாம் போகுது? அதெல்லாம் தப்புதான். தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அத உடனே வந்து வீட்டுல எல்லாம் சொல்லி பெருசாக்குனதான் தப்புன்னு சொல்லி. சரி சரி அதை விடு. என்ன குண்டம் குட்டையும் சேர்ந்து போனா பாத்தியா? குண்டம் குட்டையுமா? யாரு 4 முடி சொல்றிய? அதான் ராணி அக்காலே லட்சுமி அக்காலேயும் தான். வாங்கி தின்னும் போது மட்டும் ராணி அக்கா லட்சுமி அக்கா அப்படி நல்லா பேசுறிய. இப்ப என்ன குண்டு குட்டன்னு சொல்றிய? சும்மா காமெடிக்கு சொன்னேனா? காமெடிகள் அப்படி சொல்லாதீங்க. ஒரு ஆளுக்கு முன்னாடி வச்சு நம்ம என்ன பேசியோமோ அதை தான் அந்த ஆளுக்கு பின்னாடியும் பேசணும். அதை விட்டுட்டு முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு பேசிட்டு இருக்காதுங்க. ஆமா நீ சொல்லிட்டா. 2 பேரும் சந்தைக்கு போனாவ பாத்தியா? அப்படியா? நான் பாக்கலையேக்கா. இப்ப எல்லாம் எங்க போனாலும் நம்ம கிட்ட சொல்லியது கிடையாது, எடுக்கிறது கிடையாது. ரெண்டும் முடிவு பண்ணிட்டா கிளம்பி போயிட்டே இருக்குதுவ. சொன்னா மட்டும் சாயங்காலம் எனக்கு லட்சுமிங்க சண்டை வந்துட்டு பாத்துக்க. உங்களுக்கெல்லாம் யார கூடயும் சண்டை வரலன்னா தான் பெரிய விஷயம். விடுங்க. ஏன் லட்சுமி அக்கெல்லாம் என்ன சொன்னீங்க? என்னடா சின்ன பொண்ணு விளையாடவா செய்யா? உனக்கு பாத்திமாவுக்கு சண்டைன்னு சொல்லும்போது நான் பொறுமையா கேட்டேனா? இப்ப எனக்கு லட்சுமி அக்காங்க சண்டைன்னு சொல்லி என்ன சொன்னேன்னு என்னட்ட கேக்கியா? ஆமா, உங்ககிட்ட லட்சுமி அக்கா தான் மாட்டிருப்பாவ. சொல்லுங்க என்ன பண்ணிய? ஒன்னும் பண்ணலம்மா, வந்துட்டாளுவ. என்னண்ணா நீ அமைதியா இருக்கா? இல்லைன்னா உன் பங்குக்கு நீயே ஏதாவது இழுப்பியே. ஏன் ஒன்னும் இழுக்காம இருக்கா? எனக்கு நீங்க பேசுறது எதுவும் மைண்ட்ல யாரலக்கா. இனி ராத்திரி வந்து கிளவி உங்க வீட்டுக்காரன் என் வீட்டுக்காரனும் வந்தோடனே என்னெல்லாம் ஏத்தி விட போதோன்னு நினைக்கேன். ஓ, உங்க வீட்டுல ஒவ்வொரு ப்ராப்ளம் ஓடிட்டு தான் இருக்கு இல்லையா? ஆமா பத்தியா இருவ. அதை யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை பாரு. ஏற்கனவே மூளை கொண்டுட்ட கோவத்திலையும் காண்டுலையும் இருக்கு. இவைய 2 பேரும் வரட்டுன்னு தான் இருக்கோம். என்னக்கா பண்ணி சமாளிக்க போறோம்? எவ்வளவு பாத்துட்டலேவுமா? பாத்துக்கலாம். நீ ஏன் பயப்படுறா? விட்டு விட்டு பாத்துக்கலாம். பாத்துக்கிறதுக்கெல்லாம் இல்லக்கா. அது என்ன பிளான்ல இருக்குன்னு தெரியலையே. மாமியார் ஆட்டம் ஆரம்பணின்னு சொல்லிச்சு. என்ன பண்ண போகுது யாது பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடியல. விடையிலவ நம்ம பார்க்காத பிரச்சனையா என்ன? பாத்துக்கலாம். ஆமா செல்வா எப்ப வருவானு ஏதாவது தெரியுமா? தெரியலையேக்கா. என்ன இவ்வளவு கும்பலா இருக்காளுவ? வசந்தி அக்கா. என்ன கீதா இந்த நேரத்துல வெளியே வந்தாங்கள இருக்கு? ஆமாக்கா, என் பொண்ணுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுமா, அதான் சாட் வாங்க போறேன்க்கா. உன் வீட்டுக்காரன்ட்ட கொடுத்து விட வேண்டியதானே? இன்னும் வரலையா எப்படி? இல்லக்கா இன்னும் வரல, கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்கக்கா. ஓ அப்படியா? பக்கத்து கடைக்கு தானே போவா? ஆமாக்கா. என்ன இதுல இருந்து பேசிட்டு இருக்கீங்க? சும்மா தான் இருக்கேன் கீதா. இனி என் வீட்டுக்காரையெல்லாம் செல்வாவும் வருவாவ இல்லையா, அதான் இதுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். செல்வா வர லேட் ஆகும்க்கா. என்ன கீதா, உன் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டியோ? என் வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்ணேன், அட்டன் பண்ணல. செல்வாவுக்கு கால் பண்ணேன், அவன் தான் சொன்னான் நான் வர லேட் ஆகும் அப்படின்னு. ஏற்கனவே லீவ் எடுத்து நிறைய வேலை பெண்டிங் அக்கா,
அதான் எல்லாம் முடிச்சிட்டு தான் வருவேன், லேட் ஆகும்னு சொன்னான். நீ ஏன் செல்வாவுக்கு அடிக்கிற? ஐயோ, இங்க பஞ்சாயத்து வேறையா? சரிக்கா, நீ போ. சரிக்கா. செல்வான வர லேட் ஆகுங்கிற தகவலை இங்க வந்து சொல்றதுக்காக அவ வந்து சொல்லிக்கிட்டு போறா பாருங்களா. விடுன, எல்லாத்துக்கும் கோவப்பட்டு இருக்காத. இல்லக்கா, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன், ஏன் காலை எடுக்கல. ஆனா அவள்கிட்ட சொல்லியிருக்கேன் பாருங்களா. விடு, எவ்வளோ லேட் ஆனாலும் வீட்டுக்கு வந்ததானே ஆகணும், பார்த்துக்கலாம் விடு. அவன் அவகிட்ட லேட்டா வருவேன்னு சொன்னது கூட எனக்கு பிரச்சனை இல்லைக்கா. சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி அத அவகிட்ட அவன் சொன்னதை எனக்கு தெரியணும்னு வந்து இழுத்துக்கிட்டு போறா பத்தியலா. அதுதான் வேதனையா இருக்கு. சரி விடுன, வீட்டில் 1000 பிரச்சனை பார்த்தா வெளியே வந்து அதை விட பிரச்சனையா இருக்கு, வீட்டு பார்த்துக்கலாம். இவ்விய 2 முதல்ல பேசாம ஆக்குறதுக்கு ஒரு நல்ல வழி இருந்தா கண்டுபிடிக்கணும். இல்லைனா அவன் வாய பூட்டி ஒரு பூட்டுக்கு சாவி போட்டு வைக்கணும். வீடு வீடு உமா, வீடு பார்த்துக்கலாம். இருந்தாலும் அவனுக்கு ஓவர் தான். பாத்தியா சின்ன பொண்ணு? ரொம்ப ஏத்தி விடாதுங்க, போதும். என்னக்கா, ஒரு நாள் ராத்திரி பேசுறதுக்கு கூப்பிட்டா வர மாட்டிய, இன்னைக்கு நீங்களாவே வந்திருக்கிறிய. ஏன் வீட்டில் அவ்வளோ கடுமைப்படுத்தியாலும் என்ன? என்னத்த சொல்லதுக்குமா, தூக்கமே வர மாட்டேங்குது. படுத்தாலும் அப்படியே என் பிள்ளைங்க ஞாபகமாக தான் இருக்கு. அதான் கொஞ்ச நேரத்தில் வருவோன்னு வந்தேன். டெய்லி ராத்திரி 11, 12 மணி வரை நானும் இந்த வீட்டில் ஒரு அக்கா உண்டு, அவியெல்லாம் தான் இருந்து பேசிக்கிட்டு இருப்போம். நீங்கள் வர மாட்டீங்களேக்கா? அதான் சொல்லியனே, வீட்டில் இருக்க பிடிக்கல, அதான் கொஞ்ச நேரம் வெளியே வருவோன்னு வந்தேம்மா. சரிக்கா, சரி சரி. நீங்கள் இந்த நேரம் வெளியே வந்திருக்குதியா, உங்கள் மருமொழு ஒன்றும் சொல்லலையா? என்னத்த சொல்லிடுவாளுவ, அவ்வளோ 2 உண்மையாக சொன்னால் வீட்டில் இல்லை. அவிய 2 வீட்டில் இல்லையா? எங்கே போயிட்டாளோ? நம்மகிட்ட தான் சொல்லிக்கிட்டு எடுத்துக்கிட்டா போறாளுவ. போறேன் வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளுவமா. சொல்றேன்னு தப்பா நினைக்காதுங்க. நீங்க உங்க 2 மருமகளுக்கும் ஓவரா சுதந்திரம் கொடுத்துட்டியக்கா, அதான் பிடிச்சுக்கிட்டு தொங்கி அழுவ. கரெக்டா சொன்னிய, வந்த நாள்ல இருந்தே அவளோட நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பிடிச்சிருக்கணும். சரி போட்டு போட்டு நீ விட்டேன் பாத்தியா, அதான் இன்னைக்கு என்னையே என் குடுமையை பிடிச்சி ஆட்டி அழுவ. ஆமாக்கா, அது என்னமோ உள்ளதுதான். உமா எல்லாம் எவ்வளோ அமைதியா இருப்பா தெரியுமா? இப்போ ஒன்று சொன்ன மாறி 9 சொல்லியாக்கா. மழை அமைதி எல்லாத்துக்கும் காரணம் கிருமி விஷமே அவாதான். அவளெல்லாம் அமைதின்னு என்கிட்ட சொல்லாதுங்கக்கா. வசந்தியாவது மனசுல பட்டதை பட்டு பட்டுன்னு போட்டு போட்டுன்னு சொல்லி முடைச்சிருவா. ஆனா உமா அப்படி கிடையாது, மனசுக்குள்ள வச்சு வச்சு வச்சே நம்மள பழி வாங்குவா பத்துக்க. என் 3 2 வரட்டுன்னு தான் இருக்கேன். இன்னைக்கு பார்த்து 2 வரை இன்னும் காணல. வரட்டு வரட்டு பார்த்துக்கலாம். கொண்டு விட்டுட்டு வந்த பிறகு ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பேசினீங்களா? எப்படி ஃபோன் பண்ணேம்மா, அந்த பிள்ளை ஏதோ என் மேல கோவத்துல ஃபோனை எடுக்காம இருக்கியா. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவ என்கிட்ட பேசாம இருக்கா. அப்படியா? நாளை ஒரு 8 போய் பார்த்துக்கிட்டு வந்துட கூடாதாக்கா? ஆமாமா, நாளைக்கு போலான்னு தான் இருக்கேன். என் பிள்ளை சாப்பிட்டாலோ எடுத்தாலோ தண்ணி குடிச்சாலோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வருத்தப்படாதுங்கக்கா, இங்க இருந்து வேதனைப்பட்டு இருக்கிறதுக்கு நாளைக்கு போய் பார்த்துக்கிட்டே வந்துருங்க பிள்ளைய. ஆமாமா, காலையில பிள்ளைய போய் பார்த்துட்டு 2 நாள் அங்க நின்றுட்டு வரலான்னு இருக்கேன். சரிக்கா, சரி சரி, வருத்தப்படாதீங்கக்கா. 2 நாளையில 40 கிலோ இழைச்ச மாதிரி இருக்கிறியக்கா. ஆமாமா, எனக்கே தெரியுது. பிளவுஸ் எல்லாம் நல்ல லூஸ் ஆயிட்டு நல்லா இழைச்சிட்டீங்க. ஆமாக்கா, நல்லா இழைச்சி போனிய. பாரா, எல்லாத்துக்கும் காரணம் என் வீட்டில் உள்ளவளதான். புரியுதுக்கா, உங்க கஷ்டம்லாம் எனக்கு புரியுது, வருத்தப்படாதுங்க. சரிம்மா, இனி நான் போறேன். அவ்வளோ 2 வாரங்களால நான் வீட்டுக்கு போறேன். என் 3 வரட்டு சொல்லிட்டு. சரிக்கா. ஆமா, சாதா கதை பேச வாணி கூட்டல வராது, இப்போ வந்து தானே வந்து பேசிட்டு போகுது. கொஞ்சம் நெஞ்சம் கொழுப்பா காட்டிச்சு இந்த கிளவி. பாடட்டு பாடட்டு, அப்பதானே தெரியும். பாத்தியா இழுவ சின்ன பொண்ணா, இவ்வளோ நேரம் நம்ம கூட தான் இருந்தா. இப்போ என்ன, வீட்டுக்காரனை கண்ட உடனே சரி நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. வர்க்கீஸ் அண்ணன் வந்துட்டாவ இல்லையா, ஏதாவது யாசுவாவை எடுப்பாவன்னு அவ கிளம்பி இருப்பா. அதுக்கு இப்போ என்ன? ஏன் இவ்வளோ நாளுக்கு முன்னாடி எல்லாம் வர்க்கீஸ் வரும்போது இவன் நம்மகிட்ட இருந்து பேசினது கிடையாது. அவங்ககிட்ட நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் வாரங்கன்னு சொன்னது கிடையாது. இன்னைக்கு மட்டும் என்ன புதுசாக இருக்கு? சரி, அவளாவது திருந்திட்டு போட்டு விடுங்க அக்கா. இல்லை,
நானும் டூருக்கு போன நாள்லேருந்தே பார்த்துக்கிட்டு தான் இழுவ இருக்கேன். சின்ன பொண்ணோட நடவடிக்கையில் நிறைய மாற்றம் இருக்கு. புரியுதா? மாற்றம் இருக்கா? ஏன் என்ன சொல்றிய? என்ன மாற்றம் இருக்கு? எனக்கு எதுவும் அப்படி தெரியலையேக்கா. வான இழுவ, உனக்கு தெரிஞ்சாதான் அதிசயம். அவ டூரில் வச்சே எப்போ பார்த்தாலும் ராணியக்கா லட்சுமி அக்கா ராணியக்கா லட்சுமி அக்கானே அவிய பின்னாடி தான் ஓவராக தெரிஞ்சா. நம்ம கூட தானக்கா வந்தா, சும்மா அவிய கூடயா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா? அதை விட ராணியக்காலை லட்சுமி அக்காலை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாலே நம்மகிட்டே கோவப்படுறா. இதெல்லாம் புதுசா இல்லை உனக்கு? எக்கா, அவளுக்கு ராணியக்காலை லட்சுமி அக்காலை நல்லா பிடிக்கும். அவங்கள யார் என்ன சொன்னாலும் சின்ன பொண்ணு தட்டி கேட்பா. அது அவளோட வழக்கம். அதெல்லாம் குறையா சொல்லிட்டு இருக்காதுங்க. இருந்தாலும் நான் சரி நீ ஏன் தங்கச்சின்ட்டு வாங்கிட்ட எல்லாம் வெளிப்படையா சொல்லி. ஆனா நீ அடுத்தவளுக்கு தான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானே இழுவ. சப்போர்ட் பண்ணலக்கா, உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணுங்க மாற்றம் எனக்கெல்லாம் தெரியலக்கா. சரி அவளை விடு. ராணியக்கால லட்சுமி அக்காலாம் சந்தைக்கு போனது நம்மள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிச்சா பாத்தியா? ஆமா, அவியலுக்கு ஏதாவது எடுக்க வேண்டியது இருந்திருக்கும், போயிருப்பாவ. சொன்னா மட்டும் நம்ம போயிடுவோமா எப்படி? நம்மளையே ரேவதிக வீட்டுக்கு போயிட்டு வந்து டயர்டில் இருக்கோம். ஆமாம் ஆமாம், பெரிய டயர்டு. உன் அத்தானையும் காணலை, இன்னைக்கு செல்வாவையும் காணலை பாரு. இது எப்போ பேசி முடிப்பாவன்னு பார்த்தா நேரம் ஆவ எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குக்கா. வீட்டில் உள்ளவன் எப்படியாவது துள்ளியா அடிக்கான்னு எனக்கு தெரியல. என்னத்தை திட்டிட போகிறான்? அவன் தானே கூட வந்தான். இரு, எல்லாம் அவனுக்கும் தெரியும் தானே? தெரியும் தான். ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசும், இன்னொரு நேரம் இன்னொரு மாதிரில பேசுவான். அதான் சொல்லி விட பார்த்துக்கலாம். நான் வாரான் பாருங்க தொப்பி மண்டே. என்ன செல்வா, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சா? ஆமா மைனி, ஏற்கனவே நிறைய நாள் லீவ் போட்டது இல்லையா, அதான் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீ லேட்டா வருவான்னு பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கிய. கெட்டவளுக்கு ஃபோன் பண்ணன்னு தெரியாதா உனக்கு? நான் எங்க உமாவுக்கு ஃபோன் பண்ணேன், அவ தான் ஃபோன் பண்ணா, அப்பதான் சொன்னேன். ஏன் நான் ஃபோன் பண்ணும்போது காதை என்ன கடனுக்கா கொடுத்துருந்தா? என்ன உமா வந்து தீரியம் முன்னாடி சண்டை இழுத்துட்டு இருக்கா? என்ன உங்க நடுற வேற உட்கார இடமே கிடைக்கலன்னு நடு ரோட்ல வந்து இருக்கிறீங்க? அப்பவே சொன்னேன் வீட்டுக்கு போவனே. உமாதான் கொஞ்ச நேரம் இருப்போன்னு சொன்னா. சரி அதனால இருந்துட்டு இருக்கேன். ஆமா, இல்லைன்னா இவ இருக்க மாட்டாவ. சரி விடு, இப்பதானே வந்திருக்கான், வந்தோட சண்டை தொடங்காத. சரி என்னையா நீ சொல்லிட்டாவ, கேளுங்க எல்லாரும். உமா சும்மா இரு, மைனி ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. விடு செல்வா, அவ தானே சொல்லிட்டு போட்டு. அவ சொல்லாம வேற யார் என்ன சொல்லுவா? சொல்ல அப்படியே நல்ல பிள்ளை வேஷம் போடாதுங்க அக்கா. என்ன உமா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், மைனி ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஐயா செல்வா விடு விடு, சண்டை போடாத. அவ சொல்லட்டு. ஏக்கா ஓவரா படம் காட்டக்கூடாதுன்னா சும்மா இருந்துகிட்டு எனக்கு அவையெல்லாம் சண்டையை வரட்டி விட்டுறாதுங்க. ஆமா, நான் இப்ப என்னத்த பண்ணிட்டேன்? என்ன சொல்லிட்டேன்? என்ன சண்டையை வரட்டி விட்டுறாதுன்னு என்ன சொல்லியா? உமா எங்க மைனிய வருத்தப்பட வைக்காத பத்துக்க. ஏனி வாய மூடு. உனக்கு பொண்டாட்டியை தவிர மற்ற யாரும் வருந்திடக்கூடாது. பொண்டாட்டி நல்லா இருந்த ஆளுலாம் அப்படித்தானே? உமா சவுண்ட குறை நீ. செல்வா விடு செல்வா, எனக்காக நீ அவள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத. விடு, நீங்க சண்டை போட்டா எனக்கு தான் கஷ்டமா இருக்கும். விடு செல்வா. பின்ன என்ன மைனியோ, அவ்வளவு வாய்க்கு வந்ததுல அவ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா, நான் என்ன கேட்டுட்டு சும்மாயா நிக்க? சும்மா நிக்க முடியலன்னா பக்கத்துல இருக்க செமட தூக்கிட்டு நில்லுங்க. உமா வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளம் பாத்துக்க. என்ன சொன்னட்டு மாறி மாறி சொல்லிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் விடு செல்வா, அவகிட்ட சண்டை போடாத. உமாவை பத்தி நமக்கு தெரியுமே, கொஞ்சம் முன்கோபகாரி. ஆமா, நான் முன்கோபகாரி, இவிய பின்கோபகாரி. கொஞ்ச நேரம் வாய மூடு உமா. மைனியோ, தங்கச்சியை வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்த பிறகு அம்மா ஏதாவது சொன்னாவளா எப்படி? ஆமா செல்வா, உங்க அம்மா ஏதோ நானும் உமாவும் தான் பிளான் பண்ணி உங்க தங்கச்சியை கொண்டு விட்டது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காவ. அங்க போன பிறகு நமக்கே தெரியுது இல்லையா மைனி? அவ்வளோ தப்பு நம்ம ரேவதிக்க மேலதானே. அம்மிட்ட சொன்னா அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாவ. ஏன் ஆபீஸ்ல வச்சு போன் ஏதாவது பண்ணுச்சா எப்படி? ஆமா பண்ணாவ, நான் கொஞ்ச நேரம் பேசினேன், கோவத்துல போன் வச்சுட்டாவ. சரி சரி, ரோட்ல நின்று பேசினதெல்லாம் போதும், வீட்டுக்கு போவோம் வாங்க. ஆமா, என் வீட்டுக்காரெல்லாம் வந்தாவளா எடுத்தாவளான்னு தெரியல, வீட்டுக்கே போவோம் வா. எம்மா நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி?
இப்ப எதுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்க? ஆமா, சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு, பெரிய சாப்பாடு. எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாப்பா. சரி, இங்க கோவத்துல இருக்கிறீன்னு தெரியுது. இப்ப வசந்தி உமாவை எங்க போனாவ? காணவே இல்ல. சும்மா இல்ல, அவளை என்ன போற வர இடத்த என்ன சொல்லிட்டுல போறாளுவ. எங்க போனாலும் நீ என்கிட்ட வந்து கேட்கியா? சரிம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி? சாப்பாடெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனா பெரியவனே, நான் உன்னை எந்தவோ மாதிரி நினைச்சிருந்தேன்ல. நீ அவ்வளோ பேச்சு கேட்டு தங்கச்சி கொண்டு விட்டுட்டா பாரு. எம்மா, நீங்க அங்க வந்திருந்தீங்கன்னா நீங்களே அவளை விட்டுட்டு தான் வந்திருப்பிய. பேசி பார்த்தா நம்ம ரேவதிக்கு மேலதான் தப்பு. மாமியார் தங்க மாணவியம்மா. தங்கம், பெரிய தங்கம். அப்படி தங்கமா இருக்கியானா அவளை பேங்க்ல கொண்டு அடவுதான் வைக்கணும். ஏமா இப்படி பேசுறிய? சரி, செல்வா வந்தானா எப்படி? ஒரு தடவை வரலப்பா. எனக்கு ஒரே கோவமா இருக்கு. ரேவதிக்கு ஃபோன் பண்ண அவளை என் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. நானே அவளை கொண்டு விட சொன்னேன், ஏதோ அவன் என்கிட்ட கோவத்துல இருக்கா. ஏம்மா, என்னைக்கா இருந்தாலும் அவ அங்கதான் இருக்கணும். நம்ம வீட்லயா இனி இருப்பா? சொல்லுங்க, அவ அங்க இருக்கிறதான் கரெக்ட். ஏன் உனக்கு என் பிள்ளை பாரமா தான் இருந்துச்சா எப்படி? அப்படியெல்லாம் இல்லம்மா, நீங்க புரியாம பேசாதுங்க. வா செல்வா. வா வாடே வா. ஏம்மா, என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கிறிய? ஆமா, உங்க ரெண்டு இருக்க பொண்டாட்டி எங்க? அவ்வளோ காணல. எத்தி, நாங்க இங்கதான் இருக்கோம். இப்ப ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோ? அவளை கொண்டு விட்ட பிறகு ரெண்டு பேரும் முகத்துல அப்படி சிரிப்பு வருது. ஆமாத்தே, உண்மையை சொன்னா ரேவதி அவிய மாமியார் வீட்டுல கொண்டு விட்ட பிறகுதான் சந்தோஷம். அவளுதான் அங்க இருந்தாலும் சந்தோஷம். என்ன வசந்தி, என்ன சொல்லியா? என்னத்த சொல்லியா? அவளுக்கு அங்க இருந்தாதான் சந்தோஷமா? ஏன் இப்படி சொல்லியா? ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், ஒரு ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். ரேவதிக்கு ஃபோன் பண்ணோம். என்னவுமா? ஆமா ஆமா அத்தா, ரேவதிக்கு ஃபோன் பண்ணோம். ரேவதி ரொம்ப சந்தோஷமா பேசினா. உண்மையாவா? உண்மையாவா சொல்ற உமா? தங்கச்சிக்கு அம்மா மேல கோவம் ஒண்ணும் இல்லையே? சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க. கோவமா? கோவம் எதுக்கு செல்வா கோவம்? அவ இப்பதான் சந்தோஷமா பேசினா தெரியுமா? நான் நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் எனக்கு கொண்டுட்டோன்னு அண்ணனோட மேல கோவம் தான் வந்துச்சு, இங்க வந்த பிறகு நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா. கண்டிப்பா இருக்காது, ஏதோ பிளான் போட்டுட்டாளே. நிஜமா வசந்தி சொல்றா? ஆமாங்க, இதுல நான் எனக்கு போய் சொல்ல போறேன். எனக்கே முதல்ல அவளை கொண்டு விடும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப அவளே மனசு மாறிட்டா பாருங்களா. பாருங்கம்மா, எங்க மேல கோவப்பட்டிய பாருங்க. அவ அங்க சந்தோஷமா தான் இருக்கா, நீங்க தான் கோவத்துல இருக்கிறிய. இல்ல, அது நான் போன் பண்ணும்போது ரேவதி எடுக்கல. எத்தே, அந்த நேரம் அவ மாமியார கூட பேசிட்டு இருந்திருப்பா, அதான் எடுக்காம இருந்திருப்பா. இதெல்லாம் பெருசாக்கலாமா? விடுங்கம்மா, பாத்தீங்களா அவ சந்தோஷமா தான் இருக்கா. வாங்க சாப்பிடலாம். ஆமாமா, போய் சாப்பிடுங்க வாங்க. என்னக்கா, ரேவதி போன் பண்ணாளா? யாருக்கு பண்ணுனா? அந்த சிச்சுவேஷனை சமாளிக்க வேற ஒன்றும் தெரியலண்ணா. என்னக்கா சொல்றிய? ரேவதி போன் பண்ணான்னு சொன்னோன்னா அண்ணர்களும் மூஞ்சில லைட்ல எரியுது. ஆமாவுமா, நம்மளும் ஒன்றும் சொல்லாம இருந்தோம் நினச்சிக்க, உடனே கலவியும் இதையே ஏற்றி ஏற்றி விட்டு 2 அண்ணனர்களும் மறுபடியும் போய் கூட்டிட்டு வந்துடுவானுவ. அதுக்கு தான் அந்த டைம் தோணது சொன்னேன். எக்கா, ஒருவேளை ரேவதிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா அவ எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு நீ சொல்லி ஆகணும். அவளுக்கே புரிஞ்சிருக்கும், இனி இங்க கூட்டிட்டு வர மாட்டாளுவ நீ. ஆமா பாத்தியலா, அத நான் யோசிக்கலையே. சரி விடு இழுவ. அவ என்னதான் பிளான் போட்டாலும் இனி இந்த வீட்டு வர முடியாது. அப்படியே வந்தாலும் 1 நாள் 2 நாள் கெஸ்ட் தான். முன்னாடி மாதிரி டேரா போட விடக்கூடாது, புரியுதா? புரியுதுக்கா, புரியுது புரியுது. நாளைக்கு நம்ம யார்கிட்டையும் சொல்லாம ரேவதிக்கு மாமியார போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருவோம், எப்படி? சரிக்கா. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல. விடிஞ்ச பிறகு 4 வாட்டி ஃபோன் பண்ணியாச்சு. ஏன் தான் ஃபோனை எடுக்காம இருக்காளோ? நான் அப்படி என்னத்த பண்ணிட்டேன்? இந்த பிள்ளைக்கு என் மேல அப்படி என்ன கோவம்? கொண்டு விட்டுட்டு வந்தவளெல்லாம் சந்தோஷமா இருக்காளுவ. என் பிள்ளைதான் எப்படி பாடா படுதுவங்க. யாரு கண்டா நம்ம ஏதாவது சொன்னா நம்ம உடனே பிள்ளைங்க கூட்டிட்டு வந்து வைக்கிறதுதான் பியாசியோன்னு சொல்லுவாங்க. என்னம்மாக்கா? என்னம்மா, காலையிலேயே யோசனை பலமா இருக்கு. ஏன் ஒரு மாதிரி வேற இருக்கிறியே, என்னாச்சு? ஐயே, ஒன்றும் இல்லை மக்களே, நான் சும்மா தான் இருக்கேன். ஏன் ரேவதியை பார்க்கணும் போல ஏதாவது இருக்கா எப்படி? அப்படியெல்லாம் இல்லை. நான் நேற்று நீங்க பியாசின போறதாம யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொன்னது கரெக்டு தான். அவாவிய மாமியாருக்கு வீட்டில் தான் இருக்கணும், அதுதான் கரெக்டு இல்லம்மா? ஆமாம்மா, ஐயோ மாமியார்கிட்ட பேசி பார்த்தோம். தங்கமான பொம்பளம்மா, நல்லா பேசியாவ.
ஓ அப்படியா மக்களே? சரி சரி. வசந்தி. எங்க டீ எடுத்துட்டு வரட்டா? ஆ போ, எனக்கு அம்மைக்குமா எடுத்துட்டு வா. எனக்கு வேண்டாம் மக்கா, நீங்க 2 குடிங்க. எனக்கு காலையில வந்து தண்ணி குடிச்சனா அது ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப வேண்டாம். நேத்தே ஒரு கப் டீ தானே குடிக்க வேண்டியதானே? இல்லம்மா இப்ப வேண்டாம், இப்ப வேண்டாம். சரி வசந்தி, எனக்கு இப்ப வேண்டாம். நான் வந்து வெளியே தோட்டத்தோட ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுறேனா? என்னங்க காலையிலே தோட்டத்துக்கு நீ? அந்த இடத்துல ஏதாவது காய் ஏதாவது விதைக்கலாமான்னு போய் பார்த்துக்கிட்டு வரேன். சரியா? சரி, ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது வேலை செய்யணும் அதுல. சரிங்க. காய்கறி எல்லாம் வெளியே வாங்க, ரேட்டு கூடுதல் தான் போகுது. நம்ம தோட்டத்திலே ஒரு காய்கறி அமைச்சிட்டா நல்லா தான் இருக்கும் இல்லையா? ஆமா வசந்தி, நான் ஒரு எட்டு போய் பார்த்துக்கிட்டு வரேன். சரிங்க, போய் பார்த்துருவாங்க. எங்க அந்த டீயாவது குடிச்சிட்டு போடாதா? என்ன மனுஷன் காலையில 7 மணி நேரம் டீயை போட்டுன்னு சொல்லுவாவ. இன்னைக்கு வேற நான் டீயை போட்டு வச்ச போறோம் குடிச்சாம போறாவ. யாத்தே உங்களை எடுத்துட்டுவா? டீ போட்டியா காஃபி போட்டியா? டீ தாத்தே போட்டிருக்கேன். எனக்கு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வா. போ. காஃபியா? எப்பவுமே டீ தானே கேப்பீங்க, அதை எல்லாருக்கும் சேர்த்து டீயே போட்டாச்சு. எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு, காஃபி போட்டுட்டு வா. போ. அவன் இருக்கும்போது அப்படியே பழம் மாதிரி பேச வேண்டியது, போன உடனே கலவி புத்திய காட்ட ஆரம்பிச்சாச்சு. சீக்கிரமா போட்டு கொண்டு வா, எனக்கு இப்ப உடனே வேணும். எடுத்துட்டு வரேன். ஓவரா வல்ல ஆட்டம் முட்டிய ஓவரா, உங்க ஆட்டத்துல அடக்குறமல. நீ எல்லாம் ரெடி பண்ணி வைவுமா, நான் இப்ப 5 நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க சாப்பிட்டுட்டு போவாங்களா? ஏன் இப்படி அவசரப்பட்டு இருக்கிறீங்க? அண்ணன் எதுக்கோ கால் பண்ணிருக்காவ, நான் தோட்டத்தோட போயிட்டு ஓடி வாரேன் உமா. எங்க நில்லுங்க. என்ன உமா? எங்க சாப்பாடு தான் ரெடி ஆயிட்டு இல்லையா, சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே உங்க அண்ணனை பாக்கிறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் தான், நான் இப்ப வந்துடுறேன். 5 நிமிஷம்னு சொல்லுவிய, அப்புறம் நிறைய நேரம் ஆகும். சாப்பிட்டுட்டு போங்க. காலையில என்ன பஞ்சாயத்து? ஒன்னும் இல்லம்மா, அண்ணன் போன் பண்ணாவ, அதான் என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லியே, அதான் சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லியா. சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே மக்களே, அவ சொல்லியது நல்லதுக்கு தானே, சாப்பிட்டுட்டு போமா. அண்ணன் 5 நிமிஷத்துல வந்துடலான்னு சொன்னாவ, தோட்டத்துக்கு தான் வர சொல்லிச்சுமா, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி. காலையில என்னம்மா டிஃபனு? தோசை அத்தே. தோசையா? சரி சரி. ஏமா நீங்க சாப்பிடுங்க, நான் தோட்டத்தோட போயிட்டு வந்துடுறியம்மா. சரி மோனே, போ. என்னத்தே சாப்பாடு எடுக்கட்டா, சாப்பிடுறீங்களா? சாப்பிடுவோம். ஆனா எனக்கு தோசை வேண்டாம், இட்லி வேணும். இட்லியா? எதனா தோசை தான் சுட்டுருக்கேன், அதை எப்படி நான் இட்லியை மாத்த முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்ப இட்லி வேணும். அவிச்சு தர முடியுமா முடியாதா? என்னத்தே எடக்கு முடக்கா அது கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறிய? இட்லி ரெடி பண்ணித்தா, இல்லைன்னா செல்வா வந்தோடனே எனக்கு பிடிச்ச சாப்பாடு கூட தரலன்னு சொல்லுவேன். ரெடி பண்ணு போ. கிளவி எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுதுன்னு தெரியலையே. ஓஹோ, மோளை கொண்டு விட்ட ஆதங்கத்துல கொதிக்குதா? கொதிக்கட்டு. இங்கே யோசிச்சு நிக்காம சீக்கிரமா போ, போய் ரெடி பண்ணு. ரெடி பண்றேன். போங்கடி போங்க. ஓவராலி ஆட்டம் முட்டிய ஓவரா, உங்க ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்டி. போய் பார்த்துட்டு அங்க அவ என்ன நானி. இன்னைக்கு என்னட்டி ஆச்சரியமா இருக்கு, எலும்புங்கன்னு சொல்லல, கிளம்புங்கன்னு சொல்லல, குளிங்கன்னு சொல்லல, 2 பேருமே ரெடியாவே நிக்கிறிய. ஆமா, டெய்லி நீங்க சத்தம் போட்டு எழுப்பி விடுறிய. வழியில போகும்போதெல்லாம் எல்லாரும் கேட்கியாவ, ஏமா உங்க அம்மையை கஷ்டப்படுத்துறிய எடுக்கிறியன்னு. நீங்க போடிய சத்தம் அங்க வர கேக்குது. அப்ப நான் திட்டி நீங்க திருந்தல, வெளியாட்கள் கேட்டதால திருந்துட்டீங்களா? இப்படி எப்படியோ காலையில நல்ல நேரம் நான் எழுப்பி குளிச்ச போனேம்மா, அதனால இன்னைக்கு டைம் மிச்சம். எல்லாம் ரெடி ஆயாச்சாம்மா? எல்லாம் ரெடி ஆயிட்டு மக்களே. சரி, நீங்களாம் கிளம்பி வாங்க. ஏமாக்கா இன்னைக்கு காலேஜுக்கு யூனிஃபார்ம் இல்லையா? இல்லம்மா, இன்னைக்கு கலர் ட்ரெஸ் தான். ஏம்மா, பஸ் ஸ்டாப்ல கொண்டுட வரும்போது இவள்கிட்ட அமைதியா வரட்டுன்னு சொல்லுங்க பார்த்துனுங்க. நீங்க வந்து கொண்டு விட்டுட்டு போயிடுறீங்களா? இவா அவளோட ஃப்ரெண்டு வந்து ஏறின உடனே அவ்வளவு சத்தம் பஸ்ஸுக்குள்ள இருந்து போட்டுட்டு இருக்காம. ஆண்டி, பஸ்ல எதுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா? இவா போடிய சத்தத்துல பஸ்ல இருக்க என் கிளாஸ் பிள்ளையெல்லாம் கேட்கியாவம்மா. ஏன் உங்க அக்கா இப்படி கத்தி பேசியானி? எனக்கே ஒரு மாதிரி இருக்குமா, அப்படி சத்தம் போட்டு பேசி சிரிச்சியாமா? அம்மா பேசுனது கூட ஒரு குற்றமாமா? பேசு, அதுக்கு எதுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கியா? பஸ்ல பாக்கி என்ன நினைப்பாவ? தெரிஞ்சது நினைப்பாவ, ராணி பிள்ளை வளர்த்துருக்க லட்சணமா என்ன தானே திட்டுவாவ? ஆத்தி விட்டுட்டாலேட்டி இப்ப நிம்மதியா? ஆத்தி எல்லாம் உடலப்பா, நான் உண்மையதான் சொன்னேன். அதனால இன்னைக்காவது பஸ்ல அமைதியா இரு. சங்கீதா,
இன்னைக்கு இவ பஸ்ல வச்சு சத்தம் போட்டு பேசினான்னு வந்துட்டு என்கிட்ட சொல்லு நமக்களே. பாத்துக்கலாம். சரிம்மா. பொறாம பிடிச்சவாப்பா. காலையில ஆச்சேன்னு ஒன்னும் இழுக்கலையே நினைச்சேன், வந்துட்டா. சரி சரி வாங்க போவோம். ராணிக்கா வா. வசந்தி என்னம்மா? ஒரே நிமிஷம் வசந்தி. டி இங்கே நின்று பார்த்துட்டு இருக்காம போய் சாப்பிடுங்க டி. போ போய் சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சு பேக்ல எடுத்து வை, கிளம்புவோம். என்ன போறோம். சரிம்மா. இப்ப சொல்லு வசந்தி. ஏமா ராணிக்கா காலையில காஃபி ஏதாவது போட்டியெல்லாம் எப்படி? காலையில காஃபி போட்டு குடிச்சிட்டேன்னு வசந்தி. ஏன் எக்கா நானும் பால் வாங்கிட்டு வந்தாத டீயா போட்டுட்டேன்க்கா. என் மாமியார் இப்ப காஃபி தான் வேண்டிட்டு ஒத்த கால நின்றுட்டு இருக்கு. ஒத்த கால நின்றுட்டு இருக்குன்னா போட்ட டீயா கொடுக்க வேண்டியதானே. சும்மா சும்மா ஒரு வீட்டுல எத்தனை வாட்டி சமைக்க முடியும்? சொன்னா புரியவே மாட்டேங்குதுக்கா. மூளை கொண்டுட்ட கோவத்துல எனக்கு இப்ப காஃபி தான் வேணும்னு சொல்லிட்டு அட்டை முடிச்சுக்கிட்டு இருக்கு. ராணிக்கா என்ன உமா? நீ என்ன வேணும்? என் மாமியார் காலையில சாப்பாடு வேணும்னு கேட்டா கூட பிரச்சனை இல்லக்கா. தோசை வரிசையா அடிக்கிதான் வச்சிருக்கேன். சரி உமா, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? தோசை எல்லாம் சுட்ட பிறகு எனக்கு தோசை வேண்டாம், இட்லி தான் வேணும் நிக்குதுக்கா. உனக்கிட்டயுமா இழுவ? ஆமாக்கா. உங்ககிட்ட என்ன? டீ போட்டோம்னா காஃபி தான் வேணும் நிக்குது. ஏன் என்னாச்சு உன் மாமியாருக்கு? நானே இட்லி அவிக்கலையே, என்கிட்ட ஆப்பம் தான் சுட்டேன் பார்த்துக்க. ஆப்பம் தான் இருக்கு, வேணா எடுத்துட்டு போறியா? வேண்டாக்கா, இட்லி தான் வேணும்னு நிக்குது பார்த்துக்கிடுங்க. ஒரே நிமிஷமா இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். பிள்ளைகளை மட்டும் என்ன பண்ணி அவனு பார்த்துட்டு வந்துடுறியம்மா? சரிக்கா போங்க போங்க. காலையில உங்களை வந்து தொந்தரவு பண்ண தப்பு தான், போங்கக்கா. என்ன இந்த பொம்பளையா இப்படி இருக்குன்னு தெரியலையே. என்னண்ணா கலவி ஆட்டத்தை ஆரம்பிப்பேன்னு சொன்ன மாதிரி ஆரம்பிச்சுட்டு வரோம். உங்களுக்கு என்னக்கா ஈஸி தானே, டீக்கு பதில் காஃபி. யோசிச்சு பாருங்க, கடையில் போய் 10 ரூபா பால் வாங்கினோமா, காஃபியை போட்டோமா கொடுத்தோமான்னு முடியும். ஆனால் எனக்கு இட்லி தான் வேணும்னு நிற்குது. என்னத்த பண்ண? உமா எடுத்த இடத்துலையே வியெல்லாம் ஆட்டுற ஆட்டத்துக்கு ஆடக்கூடாதுண்ணா. அப்புறம் கிளவி இதுவே ஒரு இதாகி போய் பார்த்துக்க. ஏன் அவங்க கேட்டதையே நம்ம கொடுக்கணும், நம்ம போட்டதே கொடுப்போம். ஆமாம் பார்த்தீங்களாக்கா. இவியெல்லாம் தோட்டத்துக்கு தான் போனாவ, வரட்டு. அவிய சாப்பிடும் போதே துவாசையை வச்சு கொடுத்துறியே, என்னத்த சொல்லுது நீ பார்ப்போம். அதானே இவியெல்லாம் வரட்டு. அவிய முன்னாச்சு நானே டீயை ஊற்றி கொடுத்துறியே. யாருக்கிட்ட ஆட்டத்தை காட்டுது? யாருக்கிட்ட? எக்கா நீங்க சொன்ன மாதிரி தொடக்கத்திலே நம்ம ஒழுங்கா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிடுவோம். எப்படி கலவி ஆடுதுன்னு பார்த்துக்கலாம்க்கா, பார்த்துக்கலாம். ஆமா உமா, இந்த புத்தி இல்லாம நான் வேற காஃபி வாங்க வந்துட்டேன். நானும் தான் இட்லி வாங்கலான்னு வந்துட்டேன். வாங்கக்கா போவோம், இருக்கிறத கொடுப்போம். தின்னா தின்னட்டு, தின்னலனா போட்டு. கரெக்ட் இல்லவா? எப்பா எப்பப்பா, காலையே வெயில் எப்படி வெளுத்து வாங்குதுங்க. என்ன சின்ன பொண்ணு, வேலையெல்லாம் காலையிலேயே சடச்சடானி முடிச்சிட்டா? ஆமாங்க, பிள்ளை வர பல்லெடுத்து விடணுமா, அதான் படபடா எல்லா வேலையும் செய்துட்டேன். பிள்ளைய கொண்டுட்டு அம்மா வந்தாச்சா? யாரு உங்க அம்மையா? உங்க அம்மா மணி இப்பதானே 7:30 ஆகுது. பிள்ளைய நீ வண்டி ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 9:30-10 மணி ஆகும். சரி, அவிகளுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாவிலே, பேசிட்டு எடுத்துட்டு வருவாவ. சரி வரட்டு வரட்டு, உட்காரு சின்ன பொண்ணு. நீ இன்னைக்கு எல்லா வேலையும் காலையில எழும்பி செய்தா தெரியுமா? அம்மா வந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தாவ, இன்னைக்கு ஒன்னும் சொல்லல இல்லையா? எப்படி சொல்லிடுவாவ? சொல்லதுக்கு தான் இடம் கொடுத்துருவேனா எப்படி? உங்க அம்மைக்கு நான் என் நேரமா அடுப்பங்கரையில் நின்று பாத்திரத்தை தேய்ச்சணும், இல்லைன்னா துணி துவைச்சிட்டு இருக்கணும். ஏதாவது வேலை நான் செய்துகிட்டே இருக்கணும் உங்க அம்மைக்கு கண்ணு முன்னாடி. அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு, ஏதோ உன ரெஸ்டே தராத மாதிரி பேசியா? அப்படி எல்லாம் இல்ல. அம்மைக்கு வீட்டுல உள்ள வேலையெல்லாம் காலையில செய்யணும், அதுதான் அவியலுக்கு பிடிக்கும் பத்துக்க. ஆஹா, நல்லா பிடிக்கும் நல்லா பிடிக்கும். அப்படி அவியலுக்கு பிடிக்கணும், அவங்க எழுப்பி செய்ய வேண்டியதானே. எதுக்கு என்ன எதிர்பார்க்கணும்? சரியம்மா, அந்த டாபிக்கே விடு. அம்மா இனி மத்தியானத்துக்கு என்ன சமைக்க போறா? இனி உங்க அம்மா மீன் கடை போறாவளா இல்லை என்ன போ சொல்லி அவளான்னு தெரியல. சொல்றத பொறுத்து தான் சமைக்கிறதுங்க. ஆனா காலையிலே எழும்பி டிஃபன் வேலைகள் எல்லாம் முடிச்சா ஒரு திருப்தியா தான் இருக்கு. கேட்டீங்களா? டெய்லி இத மாதிரி பண்ணுனா திட்டம் கிடைக்காது, வீட்டுல சண்டையும் இருக்காது சின்ன பொண்ணு. ஆஹா, இப்படி சொல்லி சொல்லியே என்ன இந்த வீட்டுக்கு சமையல்காரியாவே ஆக்கிரலான்னு முடிவு பண்ணிட்டோம் தாயம்மனும். நடக்காதுங்க, நடக்காது. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்ன 4 முடிக்க சத்தமா கேக்குது? வசந்தி அக்கா, மேல மாடியில வாங்க. சின்ன பொண்ணு, என்னங்க? வசந்தி அக்கா வந்து கூப்பிட்டாவே எடுத்தாவன்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் பெய்யாத, புரியுதா? இருங்கங்க, அவங்க என்னதுக்கு வந்திருக்காவனே தெரியல. அதுக்கு முன்னாடி இவியலே சொல்லிடுவாவ.
நெய் சின்ன பொண்ணு. என்னக்கா? சின்ன பொண்ணு, ஒருத்தன் துணி கொண்டு வந்திருக்காமல, வா போய் பாப்போம். துணியா? என்ன துணிக்கா? துணிதான், சாரி நைட்டி எல்லாமே இருக்கு, வா வந்து பாப்போம். எங்க ஒரு 8 போய் பாத்துக்கிட்டு ஓடி வந்துறிய என்னங்க? சின்ன பொண்ணு அம்மா வேற வீட்டுல இல்ல, நான் வேற இப்ப கிளம்பணும் சின்ன பொண்ணு. எங்க 10 நிமிஷம் தான் வந்துருவேன். உங்க அம்மா வர 10 மணி ஆகும். இப்ப வந்துருவேன். வா சீக்கிரம் வா. இருங்க நான் இப்ப வந்துறேன். யாராவது எடுக்காவளோ என்னமோக்கா? எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருப்பாவ, நம்ம தான் போய் செலக்ட் பண்ணணும். வா ஓடி வா. அவ பாட்டுக்கு இருந்தாலும் இவ ஃப்ரெண்ட்ஸ் வேலை இருக்க முடியாது கிடையாது. வந்து தூக்கிட்டு பெரியவ இப்ப போனவா இனி எத்தனை மணிக்கு வராளோ? சே, ஐனியாருங்க மாமியார பார்த்து பேச போனீ இல்லையாம்மா? என்னாச்சு? ஏக்கா, அந்த பொம்பளை ரொம்ப தங்கமானவிய பார்த்துடுங்க. இவாதான் அங்க இருக்க முடியாம இங்க ஓடிட்டு வாரா. போய் பேசி பார்த்த பிறகு தெரியுது அவ்வளவு தப்ப இவன் மேலதானே. அங்க கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கு உங்க 2 பேரும் வீட்டுக்காரரும் ஒன்னும் சொல்லலையாம்மா? முதல்ல குதிச்சானுவதான். அங்க போன பிறகுதான் மாமியாட்ட பேசின பிறகுதான் இவங்களுக்கே உண்மை தெரிஞ்சு, அதான் விட்டுட்டே வந்துட்டாவ. ஓ சரி சரி. அவன் வந்து வசந்தி எங்க போனா? சின்ன பொண்ணை கூட்டிட்டு வரேன்னுட்டு போச்சு. அண்ணா வந்துட்டா இல்லையா? எங்கக்கா துணிக்காரனை காணல? உட்காருண்ணா, உன் வீட்டுக்காரன் இருந்தால எப்படி சொல்லி உன கூட்டு வரேன்னு எனக்கு தெரியல, அதான் துணிக்காரன் சொல்லிட்டு கூட்டு வந்தேன். என்ன 4 முடி? நானும் மனசுல வர வழியில ஆரணி பட்டு எடுக்கலாமா, காஞ்சிபுரம் பட்டு எடுக்கலாமா, வஸ்திரகலா எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு வந்தேன். எல்லாம் யோசிச்சியே, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு பணம் எப்படி வரேன்னு யோசிச்சியா? அதை பத்தி பேசக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். உட்காரு. என்னக்கா சொல்றிய? பணத்தை பத்தி பேசவா? என்ன பணம்? அதாம்னா, நான் சின்ன பொண்ணை கூப்பிடலான்னு போனேன்னா அப்ப கீதாவும் புஷ்பாவும் பேசி நிக்காவ. குழு இந்த மாசமே முடிக்க போறாளோலாம் பாத்துடுங்க. எல்லார்ட்ட ரூபா வச்சாச்சான். அதான் கையிலையா ரூபாய் வச்சிட்டு இருப்போம், பிரிச்சு கொடுத்துடலான்னு. ஆமா, நானும் வச்ச வேண்டிய லோன் எல்லாம் கட்டி முடிச்சிட்டேன். அப்படியா? இந்த மாசம் பிரிச்சுட்டாவன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். எனக்கும் கொஞ்சம் ரூபா தேவைப்படதான் செய்யுது. ஆமாக்கா, குழுவை பிரிச்சிருவான்னு தான் நினைக்க பாத்துடுங்க. எப்படியும் கொஞ்ச நேரத்துல கீதா வரதான் போறா, வந்து சொல்லுவா பாத்துடுங்க. அதுக்கு எதுக்குக்கா? வீட்டுல வச்சே சொல்லிருக்கலாம் இல்லையா? என்ன ஏன் இழுத்துட்டு வந்திய? வர்க்கீஸ்க்கு முன்னாடி சொல்லட்டா, நீ 3 சீட்டு போட்டிருக்கியானே? ஐயோ 4 முடியா? அதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். எப்படி சின்ன பொண்ணு, வர்க்கீஸ் தெரியாம 3 சீட்டுமா எப்படி? இல்லக்கா, அவியலுக்கு தெரிஞ்சு 2 சீட்டு, தெரியாம தான் 1 சீட்டு. எப்படி சின்ன பொண்ணு, எப்படி ரூபா எடுப்பா? அதுவாக்கா, இவிய பேக்கெட்ல வைக்க ரூபாய்க்கெல்லாம் கணக்கு வச்சிருக்க மாட்டாவ பாத்துடுங்க. அப்பப்ப பேக்கெட்ல இருந்து ஒரு 50 100 எடுக்கிறது. அப்புறம் இந்த மீன் வாங்க தருவாவ இல்லையாக்கா, அதுல வர மிச்ச பைசா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறது. அப்படிதான் 1 சீட்டு நடத்திட்டு இருக்கேன்க்கா. அப்படியா? பரவாயில்லையே. என் வீட்டுக்காரனுங்கெல்லாம் தெரியாம நான் ஒரு 5 ரூபா கூட எடுக்க முடியாது பாத்துக்க. எனக்கு தான் சின்ன பொண்ணு, அவளுக்கு தெரியாம நான் ஒரு 5 ரூபா லட்சுமி சொன்ன மாதிரி எடுக்கவே முடியாது. கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் பிளான் பண்ணி எடுக்கணும் இல்ல சின்ன பொண்ணு? என்ன வசந்தி, நீயுமா? ஆமாக்கா, நானும் கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு தெரியாம எடுக்கதான். எடுத்துதான் நானும் ஒரு சீட்டே கட்டியிருக்கேன். சீட்டு மட்டமா கட்டினவ அவிய வீடே கட்டியிருக்காவ. ஆமா, நான் வீடே கட்டினவ பார்த்தா. சின்ன பொண்ணு ஏதாவது பியாசம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காத பாத்துக்க. உண்மையதானக்கா சொன்னேன், அதுக்கே இவ்வளவு கோபம்? ஆமா, உண்மையை சொன்னா, நல்ல உண்மையை சொன்னா. நீ ஆமன, நீ ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்க? உண்மைய நினைச்சேன் சிரிச்சேன்க்கா, வேற ஒண்ணும் நினைக்கல. உண்மைய நினைச்சு சிரிச்சியா? என்ன உமா, நீயுமா என்ன நினைச்சு சிரிச்சா சொல்லுன? அது மட்டுமா உங்களுக்கு சம்பாத்தியம்? ராணியக்காளுக்கு தெரியாம எப்படியாவது அவ வீட்டுக்கு கோழி பொடிய முட்டை எடுத்து வித்து ரூபாக்குறிய. லட்சுமி அக்காளுக்கு தெரியாமலும் விடுடா போய் முட்டை எடுக்கிறிய. அப்படி எப்படி சேர்த்து தானே ஒரு சீட்டே நடத்துறிய. என்ன உமா, ஏதோ நான் திருடி திருடி சம்பாதிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்கா? என்ன பாத்தியா? எத்தனை வாட்டியோ பார்த்துருக்கேன்க்கா. சரி, நம்ம வசந்தி அக்கா தானே, நம்மளே கேவலப்படுத்த முடியுமான்னு தான் சொல்லாம இருந்தேன். ரொம்பவும் தான் எல்லாரும் என்ன திருடி திருடின்னு சொல்லாதுங்க. அதுக்கு பேரெல்லாம் திருட்டு கிடையாது, அது உரிமை. நம்ம ராணி அக்கா நம்ம லட்சுமி அக்கான்னு எடுக்கிறதா, மற்றபடி ஒன்றும் இல்லை. பாத்தியா 4 முடி, பரவாயில்ல. திருடி திருடி ஒரு சீட்டே நடத்திட்டே. சும்மா இரு சின்ன பொண்ணு. என்னக்கா நீங்களுமா சேர்ந்து சிரிக்கிறிய? இதுக்கு வெள்ளம் திருட்டு கிடையாதுன்னு சொல்லுங்களா? திருட்டு கிடையாதா இருந்தாலும் திருடி திருடி ஒரு கோட்டையே கட்டிட்டே. அப்பாடா, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? சொன்னேன் இல்லையா வருவானி. எப்பா, ஏதோ பயந்துகிட்டே வந்தேன். ஒவ்வொருத்தரும் இல்லாம போக எல்லாரையும் தனித்தனியா போய் தேடணுமோ எடுக்கணுமோ. நல்ல நேரம் சேர்ந்தேதான் இருக்கீங்க. சரி, நாங்க சேர்ந்தேதான் இருக்கோம்.
நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு கீதா. இக்கா, நாளைக்கு எல்லாருமே நம்ம குழு கூடுற இடத்துக்கு வந்துருங்க. குழுவை பிரிச்சிடலான் இருக்கோம். ஏன் கீதா திடீர்னு குழுவை பிரிச்சலான்னு சொல்றிய? ஏன் இக்கா, லோன் வைக்க வேண்டியவங்களாம் வச்சுட்டாங்க. கையில காசு சும்மா தான் இருக்கு. இன்னும் 2 மாசம் கழிச்சு பிரிக்கிறத நாளைக்கே பிரிச்சிடலான் இருக்கோம்க்கா. சரி சரி. ஒரு ஆளுக்கு எவ்வளவு வருமோ? நாளைக்கு குழுவில் வச்சுதாக்கா கணக்கு பார்க்கணும். நான் இன்னும் எதுவுமே கணக்கு பார்க்கல, பாத்துக்கோங்க. நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க. சரி சரி, நாங்கெல்லாம் வந்துடலாம். நாளைக்காவது குழுவுக்கு டைமுக்கு எல்லாரையும் வர சொல்லிக்கிதா. சும்மா சும்மா எல்லாரும் வரதோட வெயிட் பண்ண முடியாது. சரி, நான் சொல்லிடுறேன். நீங்க 5 பேர் ஃபர்ஸ்ட் கரெக்டா வந்துருங்க. நாங்க எல்லாம் வந்துடலாம். நீ ஏன் ஃபர்ஸ்ட் எல்லாரையும் வர சொல்லுனா கீதா? சரிக்கா. இனி ஃபாத்திமாக்காவை பார்த்து சொல்லணும். சரி, நான் கிளம்புறேன். இத சொல்ல வந்தவா ஏன் ஒரு மாதிரி சிலிப்பிக்கிட்டு போறா? சிலிப்பிக்கிட்டு போனதை மட்டும் தான் நீ கவனிச்சா? இல்லைன்னா எப்பவுமே செல்வா அண்ணாவை பத்தி ஏதாவது கேட்டுட்டு போவா. இன்னும் ஒண்ணுமே கேட்காம போயிட்டா. சின்ன பொண்ணு நான் வந்துட்டா இல்லையா? செல்வா வீட்ல இருக்கானா? என்கிட்ட வாங்கி கெட்டிடாத பத்துக்க. செல்வா இருக்கானா அல்வா தருவானா? நீ பேரு ஏன் தான் இப்படி கோவப்படுறனே தெரியல உமா. செல்வாவை பத்தி கேட்டா இவ்ளோ டென்ஷன். சொல்லி வாமுடல வந்து தேடிட்டு போறா. இது யார் மேல தப்பு இல்ல. இடுன அவளை கிடைக்கார லூசு. அதெல்லாம் யோசிக்காத. எடுத்தாலே அவளுக்கு செல்லுவா செல்லுவா செல்லுவா. வேற ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்க பாத்துக்கிடுங்க. கடுப்பேத்திட்டு இருக்காக்கா. விடு விடு பாத்துக்கலாம். நாளைக்கு வேற குழு முடிய போகுது. அப்பா, மனசு நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. எனக்கு இவ்வளவு நினைச்சா ஆத்திரமா வருதுக்கா. சரி விடுங்கம்மா, பாத்துக்கலாம். அப்பா, இப்படி படுத்துக்கிட்டு விட்டத்தை பாக்குறது என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு. என்ன வீட்டுல ஒரு அறக்கம் இல்லாம இருக்கு. கிளம்பியும் தோட்டத்துக்கு போயிருக்குமா இருக்கும். போட்டு போட்டு இதே மாதிரி யாருமே எந்த தொந்தரவும் பண்ணாம அப்படியே தூங்கிட்டு இருந்தா அதுதானோ வாழ்க்கை. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? அடுத்த நீ மத்தியானத்துக்கு சமைக்கணும். இதுவே நமக்கு ஒரு வேலையா போச்சு. இந்த 100 நாள் வேலை தொடர்ந்து இருந்தனாலாவது வேலைக்கு போயிருக்கலாம். ஒரு வருமானமாவது வந்துட்டு இருந்துச்சு. இனி பார்ப்போம். அடுத்த வியாழக்கிழமை வரட்டு கிளம்பிட வேண்டியதான். மீன் கடைக்கு போனாலும் மடியாலியா இருக்கு. என்ன பண்ண? இழுவட்ட கொடுத்தா இழுவ நீ வாண்டான்னு சொல்லுவா. சரி, எப்படியா மீன் வாங்குறீங்களான்னு வருவா இல்லையா, அப்ப பாத்துக்கலாம். கடைக்கு போறவகிட்ட 100 ரூபாய் மீன் வாங்கி தானி கேட்டாலும் வாங்கி தர மாட்டேங்கிறாளுவ. நம்ம போனா ஓவரா செலவை இழுத்துக்கிட்டு வந்துடும். எப்படியாவது இன்னைக்கு இழுவைட்ட கொடுத்து விட்டுற வேண்டியதான். வசந்தி அக்கா, வசந்தி அக்கா, இழுவ வந்துட்டா போல இருக்கே. மீன் கடை போறதுக்காக தான் இருக்கும். அப்படியே ஒரு ஆக்ட போட்டுற வேண்டியதான். வா உமா. உமா, என்ன படுத்திருக்க? இப்பதான் குழுவுல ரூபா கிடைக்குதுன்னு துள்ளி குதிச்சு மான்குட்டி போல ஓடி வந்துச்சு. இப்ப என்ன படுத்திருக்கு? எக்கா எக்கா சொல்லு, கேக்குது. என்ன உமா? மத்தியானத்துக்கு சமைக்கணும் இல்லையா? மீன் கடைக்கு போண்டாமா? எப்படி? மீன் கடைக்கு தானே போனோம் உமா. ஒரே தலைவியாதனையா இருக்கு. அதான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, காலையில மாமியாரு தோசை தின்னுச்சா எப்படி? ஆமா, தின்னாம எங்கக்கா போயிரும்? நான் 3 முன்னாடியில வச்சு கொடுத்தேன். கிளவிக்கு விற்கவும் முடியல, விழுங்கவும் முடியல, ஒன்னும் சொல்லவும் முடியல. உடனே தின்னுச்சு. ஓ அப்படியா? சரி உமா. ஆமா, உங்ககிட்ட தான் காப்பி வேணும்னு சொல்லிட்டு தலைகீழா நின்று இல்லையா? என்னத்த பண்ணிய? இன்னும் தோட்டத்துல இருந்து வரல. உன் வீட்டுல சாப்பிட்டுட்டு மறுபடியும் தோட்டத்துக்கே போயிட்டு நினைக்கேன் பாத்துக்க. இன்னும் வரல உமா. சரி, இப்போ உங்களுக்கு மீன் வாங்கணுமா எப்படி? நான் போய் வாங்கிட்டு வரட்டா? சரி உமா. அந்த டேபிள்ல 100 ரூபாய மீன் வாங்க ஒரு கவரம் எடுத்து வச்சிருக்கேன். வாங்கிட்டு வருவியா உமா? சரிக்கா. 100 ரூபாய்க்கு மீன் வாங்கணுமா எப்படி? இல்ல உமா, 50 ரூபாய் போல மீன் வாங்கு. அப்புறம் 10 ரூபாய் மாங்காய், பச்சை மிளகு, முருங்கைக்காய், தக்காளி என்னெல்லாம் உண்டா எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா போடு, பிறகு தாரேன். நல்லா தருவிய. எக்ஸ்ட்ரா வராமலே பார்த்துக்கிட்டியக்கா. படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க. நான் வாரேன். மீனை வாங்கிட்டு வந்து எழுப்பியனக்கா. சரி உமா. சரியான ஆளா இல்லையா இருக்கா?
எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா வந்துச்சுன்னா போடுன்னு சொல்லியே எக்ஸ்ட்ரா வராம வாங்கியாலாம், எக்ஸ்ட்ரா வராம. அப்படியே செல்வாவுக்கு ஆப்போசிட் இந்த உமா. நீ என்னத்தை சொல்றது, நான் என்னத்தை கேக்குறதுங்கிற மாதிரி இருக்கியா? ஓஹோ, மேடத்துக்கு உண்ட மயக்கமா? பையன் இருக்கான் இல்லையா, காட்டி கொடுப்போம். இழுவ இழுவ செடியான இழுவையா இருக்கியா? வசந்தி, வசந்தி, ஐயோ, இந்த மனுஷன் எப்போ வந்தாரு? வசந்தி. நீங்க எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க, தலைவலியா இருக்கு. தலைவலியா இருக்கா? ஏன் காலையில சும்மா தானே இருந்தா, இப்ப என்ன திடீர்னு தலைவலி வந்திருக்கு? நான் என்னங்க சும்மா இருந்த தலைவலிக்கு அட்ரஸ் கொடுத்துட்டா வந்தேன் என் வீட்டுக்கு வாணி, அதுவா வந்திருக்கு. என்னத்த பண்ண? ஆமா, இந்த நக்கலு குணம் ஒரு குறவும் கிடையாது. அம்மா எங்க? அம்மா எங்க நீ என்கிட்ட வந்து கேக்குறிய? உங்க அம்மா உங்க கூட தானே வந்தாவ. ஏமாக்கா ஏவ படுத்துருக்கா? தலைவலியா இருக்காமா. தலைவலியா இருக்கா? என்ன தலைவலி திடீர்னு எல்லாம் வருது? என்னன்னு தெரியலையா? என்ன வசந்தி, ஏதாவது குடிக்க வேணுமா எப்படி? ஆமாங்க, ஒரு கப்பு டீ குடிச்சா சரியாகும் போல இருக்கு. ஒரு கப்பு டீ மட்டும் போட்டு தரீங்களா? என்ன இவள நம்ம வேலை வாங்கலன்னு பார்த்தா அவ நம்மள வேலை வாங்கிட்டு இருக்கா. இவன் என்ன நம்மள பாக்கியா? நம்ம இப்ப போட்டு கொடுக்கறது தான் நல்லது, இல்லனா வேற மாதிரி பிரச்சனை வரும். இருக்கட்டு, நான் என்ன போய் போட்டுட்டு வரேன். சரிம்மா. வசந்தி, டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் சமைக்கிற வேலையை பார்க்கலாம். நான் என்ன ஆஃபீஸுக்கு போறேன்னா? சரிங்க. அப்பா, காலையில கொஞ்ச நேரம் படுத்தது நமக்கு சாதகமா தான் முடியுது. நீங்க என்ன வேலை வாங்குறது? நீங்க எனக்கு மாமியார்னா நான் உங்களுக்கும் மாமியார் தான். என்கிட்ட என்ன காஃபியா போட சொன்னியா? சுட சுட டீ போட்டோங்க அத்தே, சுட சுட டீ. என்னக்கா இவ்வளவு வருவாளா மாட்டாளா? வர மாட்டேன்னு சொல்லி தொலைச்சாள்னா நம்மளாவது போயிட்டு வரலாம். நம்மளையும் போக விட மாட்டேங்கிறாளோ பாருங்களா. கிளம்பிட்டனா கோவம் மட்டும் படுவாளுவ. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கா. என்னை நீ வந்து எவ்வளோ வேலை கிடக்கு தெரியுமாக்கா? சொன்ன அவ்வளோ புரியவும் மாட்டேங்குது. சரியா இருக்குக்கா, தனியா நம்ம போயிருக்க வேண்டியது. கொஞ்சம் பொருளட்சுமி, நான் வரேன் தானே சொல்லிட்டு இருக்காவ. நான் இப்ப வந்துடுவ, பாப்போம். எவ்வளோ நேரக்கா, இவ்வளோலாம் எங்கேயுமே கூட்டிட்டு தெரியக்கூடாது பார்த்துக்கிடுங்க. எங்க போனாலும் இவ்வளோதான் லேட் ஆகுது. சொல்லுங்களா? கரெக்டு தான்மா. பின்ன நம்மளா போகும்போதெல்லாம் அக்கா நானும் வரேன்னு சொல்லும்போது விட்டுட்டு போக ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் கரெக்டு தான்க்கா. ஆமா, குழுவை பிரிக்கணும்னு சொன்னாலேக்கா, எப்படியும் ஒரு 50,000 ரூபாய் கிடைக்குமா எப்படி? ஆமா, கிடைக்காம எங்க போயிடும். நம்ம கெட்டினதே 52 மாசத்துக்கிட்ட கெட்டி இருக்கோம் இல்லையா? அப்ப வட்டியெல்லாம் பார்க்கும்போது 60க்கு மேலதாம்மா கிடைக்கும். அப்படியாக்கா? நான் இந்த பூ மாதிரி பிள்ளைக்கு ஒரு செயின் எடுக்கலான் இருக்கேன்க்கா. இந்த அவளுக்கு காலத்தில் போடாத ஒரு செயின் ஒன்றுமே இல்லை பத்தியலா. கூட காலேஜ் போகிற பிள்ளையெல்லாம் செயின் போட்டிருக்கான். வீட்டில் வந்து அடிக்கடி சொல்லுவா பார்த்துக்கிடுங்க. ஆமாம்மா, வயசு பிள்ளை இல்லையா, அவளுக்கு ஒரு செயின் எடுக்கணும் காப்பு போடணும்லாம் ஆசை இல்லாமலாம் இருக்கும். என்ன வீட்டு கஷ்டத்தை பார்த்து கேட்காம இருந்திருப்பா. மனசுக்குள்ள ஆசை எல்லாம் இருக்கும். நான் என் வீட்டில் உள்ள மினிக்கி எல்லாம் எப்பா ஒரு நாள் போட்ட சுடிதார அடுத்த மாதம் கூட போடுறதுக்கு யோசிக்குது பார்த்துக்க. ஏன் எல்லா பிள்ளைகளும் விதவிதமாக போட்டுட்டு நான் மட்டும் போட்டதே போடணுமா அப்படி இப்படின்னு சொல்லுது. காலேஜ் உள்ள 4 பிள்ளைகள்கிட்ட பழவியது பற்றியெல்லாம் போனோன்னு இதுவளுக்கு மைண்டை மாறிடுது. அதுவளுக்கு தக்கன இருக்கணும்னு இதுவளுக்கு ஆசையாக தான் இருக்குல்லக்கா. ஆமாம் லட்சுமி, நீ குழுவில் ரூபா கிடச்சோன்னு அந்த ரூபா எங்கேயுமே வேஸ்ட் பண்ணாமல் போட நீ போய் ஒரு செயின் எடுத்துடணுமா. பூமாரி பிள்ளை பேசியது கூட வெளியே கேட்காது. அவ்வளோ அமைதியான பிள்ளை. அவ கேட்காம அவளுக்கு எடுத்து கொடுத்துரு. ஆமாக்கா, நானும் அப்படிதாக்கா நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, எவ்வளவு நேரம் சின்ன பொண்ணையும் வசந்தியும் காணல. என்ன உமா? வசந்தி அக்கா வரலையாக்கா, ஒரே தலைவலியா இருக்கா. அதான் என்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னாவ. சின்ன பொண்ணு இப்ப வரேன்னு தான் சொன்னா, இன்னும் காணல. சீக்கிரமா போய் மீனை வாங்கிட்டு வரணுமா? வேணாம், வீட்டுல வந்து ஒரு நிறைய வேலை கிடக்கு பாத்துக்க. இதே பாத்துக்கிட்டு இருக்க முடியாது பத்தியா. சரிக்கா, அப்ப நேராவதுன்னா நீங்க முன்ன போறீங்களா? நான் பின்ன சின்ன பொண்ணை கூட்டிட்டு பின்னாடி வாரேன். வேண்டாம், இவ்வளவு நேரம் என்னாச்சுல, நீ அவளை வந்துட்டு. ஏக்கா சாரிக்கா, நேராயிட்டோ? ஆமா, இவ்வளவு நேரத்தை வந்துட்டா. இவ்வளவு லேட்டா வந்துட்டு நேராயிட்டோன்னு வந்து கதை வேற. வாண ஒன்னால இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கு. ஐயோ, மாமியார சமாளிச்சுக்கிட்டு வரவே முடியலக்கா. மீன் வாங்க நான் போறேன்னு சொன்னா கூட நீ ஒன்னும் போவண்டான்னு சொல்லிட்டு எனக்கே எதிரா வந்து நிக்குது. இனி அதை விட்டா எனக்கு போர் அடிக்குமேன்னு நான் அதில் வந்திருக்கேன். அவைய போய் வாங்கியாவும் அதில் அவையில விட வேண்டியதானே சின்ன பொண்ணு. நீ வீட்டில் இருக்க வேண்டியதானே.
எனக்கு உங்க கூட எல்லாம் வர்றதுக்கு ஆசையா இருந்துச்சுக்கா, அதனாலதான். வாங்க பின்ன போவோம். 50 ரூபாய் போல மீனை வாங்கிட்டு வர வழியில கீழே பக்கத்து வலையில நிறைய முருங்கைக்காய் கிடந்துக்கா. அங்க இருந்து முருங்கைக்காய் பறிச்சலானா அந்த வலையில இருந்து பறிச்சா உடையக்காரன் கண்டா திட்டலையா செய்வான். நம்ம கடையிலேயே 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறது. உடையக்காரன் இங்க ஒன்றும் கிடையாதுக்கா, அவன் வந்து வெளிநாட்டிலேயே கிடைக்கும். அங்க யாருமே போய் பறிச்சலாம், யாரும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. வேஸ்டா போற நம்ம கரையை வச்சு தின்னணும், அதுக்குதான். இப்படி வேஸ்டா போறதுன்னு சொல்லி அந்த அப்படி பறிச்சு மீன் கடையில வச்சு விற்க வேண்டியதானே, லாபத்துக்கு லாபமும் கிடைச்சோம். ஏன் உனக்கு 5-6 முருங்கைக்காய் கூட பறிச்சு விற்க வேண்டியதானே, சும்மா தானே இருக்கா? உங்களை விற்க சொன்னேன். நீங்க தான் உங்க ஹேர் டையும் அழகா அழகா அடிச்சிருக்கிறிய, இப்படி ஒரு குர்த்தாவும் போட்டிருக்கிறிய, வந்து அழகா விற்கலாம் இல்லையா? நீ போய் மீன் திட்டுறாமல என்ன எதுக்கு நான் போக சொல்லியா? நிறைய லாபம் கிடைச்சல்லி, அதனாலதான் சொல்லியே. அப்பவே சொன்னேன் நம்ம போவோனே, ஒன்ன கூட்டிட்டு போன ராணியக்கா தான் சொன்னாங்க. பாருங்கக்கா, அம்மா வழி நடுவையாவது சண்டை போடாம வாங்கம்மா, சீக்கிரமே மீனை வாங்கிட்டு ஒரு குழம்பு வைப்போம். என்ன உமா 4 முடிய காணல? அவியலுக்கு ஒரே தலைவலியா இருக்கான், அதான் வரல சின்ன பொண்ணு. என்ன ஒரே தலைவலியா? எல்லாருக்கும் ஒரு தலைவலி தானே இருக்கு, அது என்ன 4 முடிக்கு ஒரே தலைவலியா இருக்கு? இவளை அப்பவே கூப்பிடண்டான்னு சொன்னேக்கா, பாருங்களா. அங்க அம்மா போய் மீனை வாங்கிட்டு வந்துருவோம். சரி சரி போவாக்கா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம், உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.